எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேலே ஒரு தனி பாசம் ஒன்று உண்டு. 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேலே பேசினா மொத்தமாக முடிஞ்சிடும், பார்த்துக்கங்க. இது முழுக்க முழுக்க இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்பீச் தான். இது வந்து அபாண்டமாக தன் மீது பழி சுமத்தப்பட்டோம் என்ற அந்த ஒரு கோபம், வருத்தம், வேதனை அவருக்கு இருக்கிறது. அதை இன்று அவர் கொட்டி தீர்த்திருக்கிறார். Book your next holiday at Grand Royal Tours. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். பணமா ஜனமானா எனக்கு ஜனம் தான், அந்த சொல்லக்கூடிய தில் எனக்கு இருக்குது அப்படின்ற அந்த வார்த்தைகள் வந்து ஸ்லாங்காக மாறுது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஆரம்பிச்ச பிரச்சனை இங்க வேட்டைக்காரன் பாட்டு வரைக்கும் இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்கு. இந்திய அரசியலின் சாபக்கேடுகளில் இது ஒன்று. ஏன்னா திமுக செய்கிற அட்டூழியமும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. டே 1லேருந்து எப்படியாவது இந்த கவர்மெண்ட்டை கவுத்துணுன்ட்டு அவங்க எல்லா விதமான தந்திரங்களையும் கையாளுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10 பேரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து சும்மா ஒன்றும் எவிடன்ஸ் இல்லாமல்லாம் பண்ணலை. வராம் பாரு வேட்டைக்காரன். திமுக ஒன்றும் சும்மா ஒன்றும் இல்லை. அவங்க இந்த கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு வந்து வெறும் வாய்ஸ் அவுடால் மட்டும் இல்லாமல் சில அட்டம்ப்ட்டும் பண்ணியிருக்காங்கிறதுக்கான உதாரணம் வந்து அவங்க முன்னாள் மந்திரி செந்தில் பாலாஜி தப்பிச்சு ஓடினது, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தது. முழுக்க முழுக்க அரசியல் மேடை தான். அதாவது இஸ் டேக்கிங் இஸ் ஃபைட் டு த எனிமி ஸ்கேம், டிஎம்கே ஸ்கேம். அவர் தெளிவாக வந்து அந்த பேச்சோட இறுதியில் வந்து பெயர் சொல்லாமல் அவர் திருட்டு திமுகன்றாரு, கரூர் கேங்குன்றாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிக்கும் போதே எந்திரிச்சு ஓடிடுறாங்க. இனிமேல் அசம்பிளியில் வந்து அவங்க அந்த மாதிரி எந்திரிச்சு ஓடாமல் இருக்கணும்னா ஸ்பீக்கர்கிட்ட நம்ம ஒன்று தான் கேட்கணும். பேசுறதுனால அவை கதவுகளெல்லாம் இழுத்து மூடுங்க என்ன அப்படின்னு. இதில் வந்து தீய சக்தி, தீந்து போன சக்தி அதிமுக சொல்கிறார். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் வந்து வாங்கியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். முதல்வர் விஜய் அவர்களுடைய இன்றைய தினம் கரூர்ல நடந்த ஒரு பேச்சு, நீங்க எந்த கோணத்துல பாக்குறீங்க? நம்ம அங்கிருந்தே தொடங்கலாம். மாதம் ஒரு முறை மக்களுடன் உரையாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். பிரதமர் அவர்கள் மன் கி பாத் தொலைக்காட்சி ரேடியோவில், வானொலியில் நாட்டு மக்களுக்கு பிரதமரானதிலிருந்து கடந்த 12 ஆண்டுகளாக பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அதுபோல் மாதம் ஒரு முறை மக்களிடம் வீடியோவில் தோன்றி, அதாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அது வீடியோன்னு கன்வென்ஷன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு இடத்துல நிகழ்ச்சி நடக்கும், அதை எல்லா தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்புவாங்க. அவங்களுடைய டிவிகேவோட சிஸ்டம்ஸும் அதை ஒளிபரப்பும். அதன் மூலம் அந்த மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் உரையாற்றுகிறார். இப்போ மே 10ஆம் தேதி பதவியேற்பு விழாவில் பேசினார் நேரு ஸ்டேடியத்தில். அதன் பிறகு ஜூன் 8ஆம் தேதி என்று நினைக்கிறேன் திருச்சியில் சென்ட் ஜோசப் கல்லூரியில் பேசினார். அங்கே அந்த தொகுதியிலும் அவர் வெற்றி பெற்றார். அந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேசினார். இன்றைக்கு சரியாக இன்றோடு அவர் பதவியேற்று 2 மாதங்கள் 60 நாட்கள் ஆகின்றன. இன்றைக்கு கரூரில் அவர் ஒரு உள்ளரங்க கூட்டம் என்று நினைக்கிறேன். உள்ளரங்க கூட்டமா அல்லது வந்து ஒரு திறந்த வெளி அரங்கமானு தெரியல. பட்டு என்ட்ரி வாஸ் ரெஸ்ட்ரிக்டட். ஒரு 5000 பேருக்கு மட்டும்தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பேசியிருக்கார். இது முழுக்க முழுக்க இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்பீச் தான். இது வந்து இந்த ஸ்பீச் வந்து ஓகே, அவருடைய சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவருடைய வலி, வேதனையை, கரூர் ஒரு எமோஷனல் டச் உண்டு அவருக்கு. கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு முன்பு அங்கே நடைபெற்ற அந்த துயர சம்பவத்தில் தான் அபாண்டமாக தன் மீது பழி சுமத்தப்பட்டோம் என்ற அந்த ஒரு கோபம், வருத்தம், வேதனை அவருக்கு இருக்கிறது. அதை இன்று அவர் கொட்டி தீர்த்திருக்கிறார். பட் அவர் தாவேகா தலைவர் மட்டுமல்ல, ஒரு முதலமைச்சர். அந்த விதத்தில் பார்க்கும்போது இன்னும் சற்று பொறுப்புடன், இன்னும் சற்று நயத்தக நாகரிகத்துடன் அவர் பேசியிருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. கட்சி தலைவராக அவர் பேசினால் ஓகே, ஆனால் ஒரு முதலமைச்சராக இந்த கூட்டம் வந்து உங்களுக்கு வந்து முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா கூட்டங்களுமே கிட்டத்தட்ட அரசு நிகழ்ச்சிகள்ன்ற கேட்டகரிக்குள்ளே தான் வரும். இன்றைக்கி வந்து இன்ஃபேக்ட் மதியம் 3 மணிக்கு அரசு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு அந்த நியமன உத்தரவுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இருக்குது. அது முழுக்க அரசு நிகழ்ச்சி என்று கருதுகிறேன். இது வந்து கட்சி நிகழ்ச்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பட் கட்சி தலைவர் மட்டுமல்ல, அவர் முதலமைச்சர் என்கின்ற முறையில் தன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் என்பதை கவனத்தில் கொண்டு இன்னும் சற்று நயத்தக நாகரிகத்துடன் கண்ணியமாக பேசியிருந்துக்கலாம். அந்த விதத்தில் இது ஓரளவுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு உரையாகத்தான் நான் பார்க்கிறேன்.
மேற்கொண்டு நாம் பேசும்பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஓகே, அவர் வந்து அங்கே பேச தொடங்கின உடனே சொன்ன விஷயம் என்னன்னா, கரூரில் அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி என்ன நடந்துச்சுங்கிறது தான் விளக்குனாரு. அதுக்கு சொல்லும்பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார், நாங்கள் பெரம்பலூர் போனோம், அந்த இடத்துல காவல்துறையினர் எங்களை எச்சரித்து அனுப்பிட்டாங்க, ஆனால் கரூருக்கு வரும்பொழுது எங்களுக்கு அந்த எச்சரிக்கையே கொடுக்கல, காவல்துறையினர் எங்களை ஏமாத்திட்டாங்க, நாடகம் ஆடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு பேசியிருந்தார். எதனால இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இப்போ மேடம் எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா, ரெண்டு விஷயம் மேடம். ஒன்று, அவர் மாநில முதலமைச்சர், காவல்துறைக்கும் அவர் தான் தலைவர். அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் வந்து காவல்துறைக்குன்னு தனியாக உள்துறை அமைச்சர் கிடையாது, முதலமைச்சர் தான் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். இந்தியாவில் சில மாநிலங்களில் உள்துறைக்கு தனி அமைச்சர் இருப்பாங்க, தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு பிறகு அண்ணா காலத்திலேருந்தே வந்து நமக்கு காவல்துறையை முதலமைச்சர் தான் பொறுப்பில் வைத்திருக்கிறார். வைத்திருந்தாலும் வைக்காவிட்டாலும், குறிப்பாக வைத்திருக்கும்பொழுது காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அன்றைய காவல்துறையை பற்றி இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும்பொழுது பேசும்பொழுதும் கூட வந்து சற்று கூடுதல் கவனத்துடன் பேசியிருக்கலாம்னு தோணுது. அவர் சொல்லுகிறார், கரூர் காவல்துறை, பெரம்பலூர் காவல்துறை எங்களை எச்சரித்தார்கள், நாங்கள் திரும்பி வந்தோம், அதற்காக நாங்கள் மன்னிப்பு கூட அவர்களிடம் கேட்டோம், வருத்தம் தெரிவித்தோம். ஆனால் கரூர் காவல்துறை எங்களை வரவேற்று ஹைவேஸ்லேருந்து உள்ளே அழைச்சிட்டு போனாங்க, நானும் அவங்களுக்கு நன்றிலாம் தெரிவித்தேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இதுக்கெல்லாம் யார் காரணம், ஏன் வந்து போலீஸ் எங்களை இப்படி ஏமாற்றி ஒரு நாடகம் ஆடினாங்கன்றார். ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு போலீஸ், அந்த போலீஸ் நாடகம் ஆடிச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஓகே, அதை கூட சரி புரிஞ்சுக்கலாம், அந்த போலீஸ் வேறு இந்த போலீஸ் வேறு, இது வந்து அன்றைய அரசு வேறு இந்த அரசு வேறுன்னு. பட் இது சிபிஐ விசாரணையில் இருக்கக்கூடிய விஷயம். உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் சிபிஐ விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தில் ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது, உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை மேற்பார்வையிடுகிறது. அதாவது வந்து உச்சநீதிமன்றம் இந்த சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிடுவதற்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் அஜித் ரஸ்தோகி என்பவர் தலைமையில் அவர் உட்பட ஒரு 3 பேர் கொண்ட குழு, ஜஸ்டிஸ் அஜித் ரஸ்தோகியை தவிர 2 ஐஜி லெவல் ஆஃபீஸர்ஸ், தமிழ்நாடு கேடர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் தமிழ்நாடு, அவங்க வந்து அந்த சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிடுறாங்க. தட் இஸ் டபுள் செக், உங்களுக்கு வந்து எதுவும் ஃபவுல் ப்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்படி இருக்கும்பொழுது வந்து சுப்ரீம் கோர்ட், கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் மாநில காவல்துறை, கரூர் போலீஸ் எங்களை ஏமாற்றிட்டாங்க, சதி பண்ணிட்டாங்க, எங்களை நாடகம் ஆடிட்டாங்க, யார் சொல்லி அவங்க செஞ்சாங்க அப்படின்னு அவர் இன்றைக்கி எடுத்தடுப்புலேயே அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்பீச்சை ஒரு 20 நிமிட பேச்சு தான் அது. அதில் எடுத்தடுப்புலேயே வந்து கடந்த காலம் தான் வந்தது, 10 மாதங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள், கரூர் சம்பவத்தை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய வலிய வேதனையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவர் சொல்கிறாரு, நான் அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டேன், எனக்காக வந்து என்னை பார்க்க வந்த சொந்தங்கள் தொலைக்காட்சியில் என்னை பார்த்தா கூட போய் அதை பார்த்து முத்தம் கொடுக்கக்கூடிய குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அது எனக்கு எவ்வளோ வேதனையை கொடுத்துருக்கோம், நான் ஓடி ஒளிஞ்சேன், என்னை பற்றி பேசினாங்க அப்படின்லாம் வந்து இந்த கதையெல்லாம் அவர் சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் வந்து நாமக்கல் கரூர் போலீஸ் வந்து நாடகம் ஆடினாங்க, யார் சொல்லி நாடகம் ஆடினாங்க, அரசியல் ஆதாயம் எதுக்காக தேடினாங்க என்பது முதலமைச்சராக இருந்து கொண்டும், ரெண்டாவது வந்து சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பேசுவது எந்த அளவுக்கு வந்து மாரலி, பொலிட்டிக்கல் மொராலிட்டின்னு ஒன்று இருக்குது, அது எந்த விதத்தில் கரெக்டுன்னு எனக்கு தெரியல. சரி, உங்கள் பக்கம் நியாயம் இருக்கலாம், நான் மறுக்கல. இன்னொன்று, கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது நம்ம யாருக்கும் தெரியாது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது தான் தெரியும். சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 மாதங்களில் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா போன அக்டோபர் மாதம் வந்து சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பொழுது நீங்கள் சார்ஜ் ஷீட் வந்து ரீசனபிள் டைம் ஃப்ரேமுக்குள்ளே ஃபைல் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் ரீசனபிள் டைம்னா ஜெனரல் பார்லன்ஸில் 6 months, அப்படி பார்த்தா உங்களுக்கு ஏப்ரலோட முடிஞ்சு போச்சு ஜென்ரலி. அதுக்கான அறிகுறி தெரியல. மேபி இன்னும் அனதர் கப்பல் ஆஃப் மந்த்ஸில் ஒரு 2 மாதங்களில் அவங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த குற்றப்பத்திரிகையை வந்து கண்டிப்பாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து பார்க்கும், வெட் பண்ணுவாங்க என்ன கேட்டிங்கன்னா. அதனால தான் அதுக்கு எஸ்ஐடினே பேர் இருக்குது. உங்களுக்கு வந்து டபுள் செக் இருக்குது, டபுள் ப்ரொடெக்ஷன். அப்படி இருக்கும்போது ஒரு சிபிஐ விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றி இவர் முதலமைச்சராக தாவேக தலைவராக இதை பேசுனது எனக்கு பிரச்சனை இல்லை, பேசலாம், கோர்ட்டு கேஸ் இருந்தால் கூட பேசலாம். பட் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டராக வந்து அது பேசுனது என்பது வந்து நெருடலாக இருக்கிறது. அது மாரலி அது எந்த விதத்தில் கரெக்டு, கன்வென்ஷனலி அது எந்த விதத்தில் கரெக்டுன்னு தெரியல. எனவே அது சம்மந்தப்பட்டவங்க கண்டிப்பாக மறுபடியும் கோர்ட்டுக்கு போவாங்க, இல்லை எஸ்ஐடிக்கு போவாங்க, சிபிஐக்கு போவாங்க. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி அவருடைய பேச்சு, ஏன்னா இன்றைக்கு ஸ்பீச் எடுப்புலேயே அவர் வந்து கரூர் இன்சிடென்ட்டுக்குள்ளே போயிட்டார், கொட்டி தீர்த்துட்டாருன்னு சொல்லலாம். வேதனை இருக்கிறது அவர் மனதில், அது நல்லாக தெரியுது. பழச பேசும்பொழுது இன்றைக்கு தான் முதலமைச்சராக இருக்கிறோம் என்ற அந்த உணர்வுடன் சற்று கூடுதல் எச்சரிக்கையுடன் ஜோசப் விஜய் பேசியிருந்தால்
நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி தான் சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு தரப்பினரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா காவல்துறையினர் நாடகம் ஆடிட்டாங்க இதெல்லாம் சொல்கிற சமயத்தில் தொடர்ந்து அன்னைக்கு செப்டம்பர் 17, 2025 பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஆரம்பித்த பிரச்சனை இங்கே வேட்டைக்காரன் பாட்டு வரைக்கும் இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்கு. நான் தான் சொல்கிறேனே உங்களுக்கு, இதுதான் இந்திய அரசியலின் சாபக்கேடுகளில் இது ஒன்று. நீங்கள் முதலமைச்சரான பிறகு அன்னைக்கு பேசினா எனக்கு ஓகே. அன்னைக்கு வந்து அவர் முதலமைச்சர் கிடையாது, அன்னைக்கு ஒரு கட்சியோட தலைவர். வாஸ் அன் ஆஸ்பைரிங் சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சராக விருப்பப்பட்ட ஒரு மனிதர். இன்ஃபேக்ட் அவர் செய்திருக்க சாதனை என்பது அசாத்தியமான ஒரு சாதனை. ஹிமாலயன் அச்சீவ்மெண்ட். ஜோசப் விஜய்ஸ் அச்சீவ்மெண்ட் இஸ் நத்திங் பட் அன் ஹிமாலயன் அச்சீவ்மெண்ட். எப்படின்னா 35% வாக்குகளை முதல் தேர்தலில் எந்த கூட்டணியும் இல்லாமல் தன்னந்தனியாக பெற்றது என்பது இந்தியாவில் யாருமே செய்யாத சாதனை. மோடியோ, எம்ஜிஆரோ, ஜெயலலிதாவோ, கலைஞரோ, சந்திரபாபு நாயுடுவோ, மம்தா பானர்ஜியோ யாருமே செய்யாத சாதனை. எல்லாரும் 10 கட்சி, 20 கட்சி, 30 கட்சியை சேர்த்து தான் 38 கட்சியை சேர்த்து தான் மோடி 37% ஓட்டு வாங்குறாரு. இங்கே அப்படி இல்லை. எம்ஜிஆர் வந்து 130 சீட்டு, 30% ஓட்டு 4 கட்சி 5 கட்சியை சேர்ந்து 50 வருஷத்துக்கு முன்னால் வாங்கினார். இவர் வந்து தனியாக நின்று 35%, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சீட்டை கன்வெர்ட் ஆகல. மேஜிக் நம்பர் 118 போக முடியல அது வந்து. ஸோ ஹி ஹஸ் அச்சீவ்டு, பெரிய சாதனையை செஞ்சுருக்காரு. ஆனால் வெரி சேட் திங் வந்து இன்றைக்கு பேசும்பொழுது கவனிக்கும்பொழுது இன்னும் கூடுதல் கவனத்துடன், எச்சரிக்கையுடன், நயத்தகு நாகரிகத்துடன் முதலமைச்சர் பதவிக்குரிய அந்த கண்ணியத்துடன் பேசியிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. அதாவது அந்த இருக்கை இருக்குல்ல, முதலமைச்சரோட இருக்கை, நாற்காலி, சேர், அது வந்து தட் ஹஸ் காட் அன் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரெஸ்டீஜ். சீஃப் மினிஸ்டர்ஸ் சேர்ன்றது வந்து இட் ஹஸ் காட் அன், ஆங்கிலத்தில் சொன்னால் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரெஸ்டீஜ் இருக்குது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட அது பதவி, ஏதோ ஒரு தெருவில் போகிறவனோட பதவி கிடையாது. இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரெஸ்டீஜ்ன்றது வந்து பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், ஸ்பீக்கர், இவங்க எல்லாம், டெபுட்டி ஸ்பீக்கர், இவங்க எல்லாமே வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங். கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒருவர் மிகுந்த எச்சரிக்கையுடன் பேசணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து தட் இன்வால்வ்ஸ், தட் டிபெண்ட்ஸ் த இன்ஸ்டிடியூஷனல் ப்ரெஸ்டீஜ் ஆஃப் த சேர் விச் தே ஆர் ஆக்குப்பை. அவர்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த நாற்காலியுடைய கண்ணியம், அரசியலமைப்பு சாசனம் கொடுத்த கண்ணியம் சம்மந்தப்பட்டது. அந்த விதத்தில் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது வந்து ஒரு புது கவர்மெண்ட் அட்லீஸ்ட் 6 months நம்ம ஹனிமூன் பீரியட் கொடுக்கணுன்னுவாங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு அதை கொடுக்க எதிர்க்கட்சிகள் தவறுது. அட்லீஸ்ட் 100 days கொடுக்கணுன்னுவாங்க, அதுவும் அவங்க கொடுக்க தவறுறாங்க. எதிர்த்தரப்பில் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கையில் கிடைக்கிறதுனா எடுத்து அடிக்கிறாங்க அவங்க வந்து. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்லக் ஃபெஸ்ட்னுவாங்க ஆங்கிலத்தில், மல்லு கட்டுறது, அரசியல் மல்லு கட்டாக மாறிடுச்சு. ஏன்னா திமுக செய்கிற அட்டூழியமும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. டே 1லேருந்து எப்படியாவது இந்த கவர்மெண்ட்டை கவுத்துணுன்ட்டு அவங்க எல்லா விதமான தந்திரங்களையும் கையாளுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 10 பேரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து சும்மா ஒன்றும் எவிடன்ஸ் இல்லாமல்லாம் பண்ணலை. எல்லாம் வந்து ஒருத்தன் தப்பிச்சு ஓடுறான், அப்புறம் 2 பேர் வந்து அப்ஸ்காண்ட் ஆகி ஓடுறாங்க, மந்திரிங்க தப்பிச்சு வராங்க. அப்புறம் வந்து அரெஸ்ட் பண்ணவங்க கிட்ட தாண்டி வந்து சிங்கப்பூரில் ஒருத்தர் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டை. தட் மே பி அன் அமெச்சூரிஷ் அட்டெம்ப்ட். அது வந்து பாக்ஸ்ட் அப் அட்டெம்ப்ட்னுவாங்க, வந்து ஃபெயில்டு அட்டெம்ப்ட். ரொம்ப அமெச்சூரிஷாக பண்ணியிருக்காங்க, பட் பண்ணியிருக்காங்க. அப்போ திமுக ஒன்றும் சும்மா ஒன்றும் இல்லை. அவங்க இந்த கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு வந்து வெறும் வாய்ஸ் அவுடால் மட்டும் இல்லாமல் சில அட்டெம்ப்ட்டும் பண்ணியிருக்காங்கிறதுக்கான உதாரணம் வந்து அவங்க முன்னாள் மந்திரி செந்தில் பாலாஜி தப்பிச்சு ஓடினது, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தது. அதுக்கு பிறகு வந்து ஏபி வந்த பிறகு தான் அவர் ஏபி முந்தா நாள் கொடுத்துருக்காங்க அவருக்கு வந்து. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தனி மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட்டுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், எந்நேரமும் கவுத்துருவாங்க அப்படின்றது. அதனுடைய வெளிப்பாடாகும். அதாவது ஆன் த பேக் ஆஃப் தர் மைண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் வந்து இல்லைன்றதுனால வந்து அந்த கோவம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ஆன்சைட்டியும் இத்தகைய பேச்சுக்களுக்கு காரணமாக இருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், ஆஸ் அ சீஃப் மினிஸ்டராக பேசும்பொழுது சற்று கூடுதல் எச்சரிக்கை இருக்கலாம் என்று தான் எனக்கு தோன்றும். ஓகே, தனி மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கிறதுனால இந்த ஒரு சந்திப்பு அரசியல் மேடையாகவே முழுக்க அரசியல் மேடை தான், முழுக்க அரசியல் மேடை தான். அதாவது இஸ் டேக்கிங் இஸ் ஃபைட் டு த எனிமீஸ் கேம்ப், டிஎம்கேஸ் கேம்ப். அவர் தெளிவாக வந்து அந்த பேச்சோட இறுதியில் வந்து பெயர் சொல்லாமல் அவர் திருட்டு திமுகன்றாரு, கரூர் கேங்குன்றாரு. தீஸ் ஆர் ஆல் த வேர்ட்ஸ். இப்போ திருட்டு திமுகன்ற வார்த்தைகளை வந்து ஒரு முதலமைச்சர் தவிர்த்திருக்கலாம். தீய சக்தின்றது வேறு, திருட்டு திமுகன்றது. சி அகெயின் பாலிட்டிக்ஸ்னு வரும்பொழுது வந்து ஃப்ரீடம் இஸ், ஸ்பீச் இஸ் ஃப்ரீ. பட் ஸ்பீச் இஸ் ஃப்ரீன்னு சொல்லும்பொழுது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ப்ரெஸ்டீஜ் இருக்கக்கூடிய சேரில் உட்காந்துருக்கவங்க வந்து
கூடுதல் எச்சரிக்கையாக பேசணும். நவ் இட் இஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் இன் தமிழ்நாடு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இறங்கி அவங்களும் வந்து சும்மா ஒன்றும் இல்லை. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து திமுக தான். இன்றைக்கி நேற்று இல்லை, கடந்த 50 வருஷமாக தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் திமுக தான். நல்லது கெட்டது ரெண்டுமே. அவங்களுக்கு கலைஞர் வந்து இருந்த வரைக்கும் அந்த அண்ணா மறைவுக்கு பிறகு 49 ஆண்டுகள் பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும் தமிழக அரசில் தன்னை சுற்றி அவர் சுழல வச்சார். அந்த டெக்னிக் வந்து டிஎம்கே உண்டு. அதுவும் ஆஸ் அன் அப்போசிஷன் பார்ட்டி தேர் எக்ஸலண்ட் பொலிட்டிக்கல், தேர் அன் எக்ஸ்பிளண்ட். டிஎம்கே இஸ் அன் எக்ஸலண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்க வந்து ஒரு அக்ரஸிவ் அப்போசிஷனாக இருப்பாங்க. அவங்க வலையை விரிப்பாங்க, போய் ஆள்றவங்க விழுவாங்க. அதில் எம்ஜிஆருக்கு நடந்திருக்கு, ஜெயலலிதாவுக்கு நடந்திருக்கு, இப்போ விஜய்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க வேலையை பண்ணுறாங்க. வார்த்தைகள் சற்று கூடுதல் எச்சரிக்கையுடன் கண்ணியத்துடன் இருந்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த இடத்துல செந்தில் பாலாஜி அவர்களை குறிப்பிட்டு பேசும்பொழுது ஃபாரின் ட்ரீட்மெண்ட் ஒருத்தர் போயிருக்காரு அப்படின்னாரு. இன்னும் எத்தனை பேர் மாட்ட போகிறாங்கன்னு தெரியலன்னு பேசியிருந்தார். கூடவே வந்து வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்களுமே கூட இருந்தார். ஆமாங்க. இப்போ அவர் வந்து அந்த அடுத்த ஸ்பீச், இப்போ இந்த கரூர் இன்சிடெண்ட்டை முடித்த பிறகு அடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு வந்து தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க, ஆனால் அது பத்தாது, நிரந்தரமான பதிலடியை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. ரெண்டாவது பாயிண்ட், என்னை பொறுத்த வரைக்கும் பணமா ஜனமானா எனக்கு ஜனம்தான், அந்த சொல்லக்கூடிய தில் எனக்கு இருக்குது அப்படின்றார். அந்த வார்த்தைகள் வந்து ஸ்லாங்காக மாறுது. அது அவருக்கே ஒரு நடைமுறையாக இருக்குது. இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ப்ரெஸ்டீஜ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்ஸ் சேருக்கு பொருந்தாத வார்த்தைகள்னு நானும் நீங்களோ டிவி ஸ்டூடியோவில் உட்காந்துட்டு பேசலாம். பட் அவருடைய ஓட் பேங்க்கு கிட்ட அது கனெக்ட் ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் த டே பாலிட்டிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓட்டு கிடைக்குதா கிடைக்கலையா, மற்றதெல்லாம் செகண்டரி. ஸோ இஸ் அச்சீவிங் இட், நம்பர் 1. நம்பர் 2. நம்பர் 3 வந்து அடுத்து பாலிடிக்ஸ்க்கு, கரண்ட் அஃபேர்ஸுக்கு வராரு. நாங்கள் பதவியேற்ற 50-55 நாள்ன்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு முதலமைச்சர் இன்னையோட 60 நாள் ஆகுது சார். 60 days இஸ் அ மைல் ஸ்டோன். பட் அவர் 50-55 நாள்ன்றார். எனிவே ஃபைன். அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கட்சி ஃபண்டு, இப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினாங்க, நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லவே இல்லை, அதை நான் சொல்லும் போதே வந்து அசம்பிளிலேருந்து எந்திரிச்சு ஓடுறாங்க. இனிமேல் அசம்பிளியில் வந்து அவங்க அந்த மாதிரி எந்திரிச்சு ஓடாமல் இருக்கணும்னா ஸ்பீக்கர்கிட்ட நம்ம ஒன்று தான் கேட்கணும், பேசுகிறதுனால அவை கதவுகளெல்லாம் இழுத்து மூடுங்க என்ன அப்படின்னு. இதில் வந்து தீய சக்தி, தீந்து போன சக்தி அதிமுகவை சொல்கிறார். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் வந்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து இவங்க எடுத்த நடவடிக்கைகளை சொல்கிறாங்க. ஊழல் பண்ண டெண்டரை, ஒரு மேம்பாலம் கட்டுறதுக்கு டபுள் த அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணியிருக்காங்க டெண்டர், அந்த டெண்டரை வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை பார்த்து இவங்க கத்துற சத்தம் வந்து காது கிழியுது, கதறல் சத்தம் காது கிழிக்குது. இபியில் வந்து ப்ரமோஷன்ஸ் எல்லாம் எப்படி ரெகுலரைஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்என்டியோட 18,600 crores இன்வெஸ்ட்மெண்ட்டு 8,000 பேருக்கு வேலை கிடைக்கும் 3 மாவட்டங்களில். சிங்கப்பெண் திட்டம், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு வந்து இது வந்து ரீல்ஸ் போடுற அரசு இல்லை, ரியல் அரசு அப்படின்றாரு. அகெயின் இப்போ இதை சொல்லிக்கிட்டே வரும்போது, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தீய சக்தி, தீந்து போன சக்தி அப்படின்னு சொல்லும்போது விஜயபாஸ்கர் பக்கத்தில் நிற்கிறாரு. அவர் மேலே வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கரப்ஷன் கேசஸ் மட்டும் இல்லை, குட்கா கேஸும் இருக்குது. குட்கா கேஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு எ ட்ரக் கேஸ். குட்கா இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு எ ட்ரக். ஸோ எ பர்சன் ஃபேஸிங் ட்ரக் கேசஸ், நாட் ஓன்லி கரப்ஷன் கேசஸ். கரப்ஷன் கேசஸ்னால் கூட வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் நிறைய பாலிட்டிஷியன்ஸ் மேலே கரப்ஷன் கேசஸ் இருக்குது. கன்விக்ஷன் வர வரைக்கும் ஒன் ஹேஸ் டு பி அஸ்யூம்ட் அஸ் இன்னசென்ட் தான் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். பட் எ பர்சன் இஸ் ஃபேஸிங் அ குட்கா கேஸ், நீங்கள் அவரை சேர்த்துக்கிறீங்க, அது எல்லாத்தையும் அவர் பைபாஸ் பண்ணிட்டு போகிறாரு. அப்புறம் அதை பற்றி ஏன் பேசலை, இதை பற்றி ஏன் பேசலை. இப்போ மேகதாதுவை பற்றி கேட்குறேன். மேகதாது பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம கேஸு தோற்று போனதுக்கு காரணமே சரியாக வக்கீலை வச்சு வாதாடாதது. அப்போ அதுக்கு யார் நானா பொறுப்பு? அன்னைக்கு இருந்த அரசு, திமுக அரசு சொல்கிறார். முடிக்கும்போது என்ன சொல்கிறார், என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏன் பேசலை, இதுக்கு ஏன் பேசலைன்னா பாட்டுக்கு பாட்டு கச்சேரியில் எங்களால் பண்ணின்னு இருக்க முடியாது. டாக்லெஸ் ஒர்க் மோர், இதுதான் எங்கள் பாலிசின்றார். அதாவது பல விஷயங்களை இவங்க கருத்தே சொல்லாமல் இவரும் ஒரு கட்சியும் இருக்கிறதா அவர் வந்து இஸ் ஜஸ்டிஃபைங் இட். நான் இப்படி தான் இருப்பேன். நான் ஒரு மெத்தடு இருக்குது மேடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ் வாங்க. இதில் வந்து தேர் இஸ் அ மெத்தட் இன் தேர் ஃபங்க்ஷனிங். அப்படி எடுத்துக்கலாம். மாதம் ஒரு தடவை ஒரு பப்ளிக் மீட்டிங், மந்த்லி ஒன்ஸ் ஒரு பப்ளிக் மீட்டிங். அந்த பப்ளிக் மீட்டிங்கில் அந்த முந்தின 1 monthல் நடந்ததில் முக்கியமான விஷயங்களுக்கு அல்லது எது வந்து கருத்து சொல்லணும்னு இவர் நினைக்கிறாரோ அதுக்கு அவர் சொல்லிடுவார். அண்ட் தட் இஸ் அ மன் கி பாத்து தான். அவர் பேசுவார், நீங்கள் கேட்டுப்பீங்க. நீங்கள் எதிர்கேள்விலாம் இப்போ மோடி பண்ணுறாருல, இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பதில் வேணும்? மோடி பண்ணுறாருல 12 வருஷமா, நீங்களாம் நான் வாயில் கொழுக்கட்டையாக வச்சுருந்தீங்க, அங்கே போய் கேட்க வேண்டியதானே. மோடிக்கிட்ட யாருமே கேள்வி கேட்க முடியாது. மோடி வந்து மக்களை பார்த்து பேசுவார், மக்கள்கிட்ட பேச மாட்டார். மக்கள்கிட்ட பேசுகிறதுனா மக்களும் திரும்ப பேசினா தான் அதுக்கிட்ட மக்கள்கிட்ட பேசுறது.
மக்களோட பேசுறது, மக்கள்கிட்ட பேசுறதுன்றது வேற, மக்களை பார்த்து பேசுறதுன்றது வேற. அந்த மாதிரி மக்களை பார்த்து பேசுகிறாரு. மீடியாவுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் இந்த அரசில் கிடையாது. இன்னைக்கு கூட வந்து தேவர் த்ரோன் அவுட் வெளியிலாமா. ஆனால் நேற்றைய தினம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, பாஸும் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் கொடுத்து உள்ளே விட்டுருக்காங்க. இன்றைக்கி தூக்கி வெளியில் உட்கார போட்டாங்க. அவங்க டிவிகள்லேருந்து கொடுக்குற விஷுவல்ஸை எடுத்துக்கோங்கன்றாங்க. நியூ கல்ச்சர் இஸ் எமர்ஜிங் இன் தமிழ்நாடு. அந்த கல்ச்சர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மீடியாலாம் எங்களுக்கு வேணாம், மீடியா சுத்தமாக வேணாம். முதலமைச்சர் அவர் விரும்பினா பேசுவார், மந்திரிங்க பேசுவாங்க, அதை போய் நீ கேட்டுக்கோ. முக்கியமான இஷ்யூஸில் அந்த கட்சியோட கருத்து என்னன்றதை பற்றி முதலமைச்சர் வாயால் நீ கேட்கணும், அல்லது முக்கியமான பிரச்சனைகள் பற்றி முதலமைச்சர் வந்து கருத்து கேட்கணும்னா அதெல்லாம் முடியாது. எதுக்கு நான் உங்ககிட்ட பேசணும்? எப்போ தோணுமோ நாங்கள் அப்போ பேசுவோம். மாதம் ஒரு தடவை பேசுவோம், அல்லது 2 மாதம் ஒரு தடவை, எப்போ வேணால் பேசுவோம், எங்களுக்கு தோன்றதை பேசுவோம். மன் கி பாத் தான் இது வந்து. அப்புறம் வந்து செய்திகள் வந்து கசிய விடப்படும். கசியறதுக்கு பார்த்து ரியாக்ஷன் எப்படி வருதுன்றதை பார்த்து அதை செய்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ கரூர் போகிறாருன்றத 5 நாளைக்கு முன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கசிய விட்டாங்க அந்த நியூஸ். இட் வாஸ் லீக்டு. முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணுறாங்க, லீக் பண்ணுறாங்க. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் லீக் பண்ணும்போது அதை வச்சுட்டு பேசுகிறாங்க. மீடியா கிட்டே போகிறது கிடையாது, அவர் மீடியா கிட்டே பேசுகிறதும் கிடையாது. நீ என்ன எழுதி என்ன பேசி எங்களுக்கு கவலை கிடையாதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க. நியூ பொலிட்டிக்கல் கல்ச்சர் இஸ் எமர்ஜ்ட் இன் தமிழ்நாடு. கரப்ஷன் நாங்கள் ஒழிச்சிட்டோம், ஒரு லஞ்சம் கூட ஒரு ஆஃபீஸில் கூட இல்லைன்றாங்க. லோ லெவல் கரப்ஷனை பெரிய அளவில் கட்டுப்படுத்தியிருக்காங்கன்னு தகவல் வருது. பட் கரப்ஷனே ஒழிஞ்சிடுச்சுன்னு பேசுகிறது ரொம்ப தவறான அபத்தமான ஒரு பார்வை. அது ஏன்னா சிஸ்டமிக் இஷ்யூ, அது அப்படி ஒன்று இருக்காது உங்களுக்கு வந்து. அகெயின் நீங்கள் கேட்ட முக்கியமான கேள்வி, நான் தீய சக்தி, தூய சக்தி, தீந்து போன சக்தியெல்லாம் பேசிட்டு பர்சன் லைக் விஜயபாஸ்கரை கூட நீங்கள் வச்சுருக்கீங்க. அதுக்கு நீங்கள் அதுக்கெல்லாம் எந்த பதிலுமே, இப்போ நீங்கள் அவரை கேள்வி கேட்டால் தானே ஒரு பதில் சொல்லணும். நீங்கள் கேட்கவே முடியாது, நேரில் பார்த்து மைக்கப்பட்டால் தானே கேட்க முடியும். நீங்கள் இன்ட்ராக்டே பண்ண முடியலன்னா அது ஜனநாயகத்துக்கு விரோதமானதுங்க. சட்டப்படி முதலமைச்சர் மீடியா கிட்ட பேசுன்றது ஒன்றும் அவசியம் கிடையாது, சட்டப்படி. பட் கன்வென்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் மொராலிட்டி வந்து நீங்கள் எப்படி பேசுவீங்க? பேசி தான் ஆகணும். எனக்கு வேணான்றாங்க. இவங்களுக்கு என்ன வேணால் தோணிக்கோ, பேசுனது உங்களுக்கு தோணுனதை எழுதுங்க, பேசுங்கன்ற முடிவு வந்தாச்சு. அவங்க எங்களுக்கு சோஷியல் மீடியா போதுன்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மெல்லமாக மீடியா பர்சனாலிட்டிஸ், மீடியா ஓனர்ஸ் வந்து அவரை கடந்த 5 நாளில் பார்த்துருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு புது விதமான அரசியல் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தலை தூக்கி இருக்கிறது. இது நல்லதா கெட்டதான்றதெல்லாம் பொறுத்திருந்துலாம் இல்லை, கையை மேலே தூக்கிட வேண்டியதான், அவ்வளோதான். As a media person, we are helpless. Book your next holiday at Grand Royal Tours. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream.